இது பார்த்தீங்கன்னா, இது வந்து ஸ்டாக் மார்க்கெட் ஸ்கூல் சீரிஸோட 2ண்ட் வீடியோ. ஸோ நேத்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டோம். கமெண்ட் வந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் கமெண்ட் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவார்ட்டர்லி ரிசல்ட் வந்ததும் எப்படி 1 மினிட்ல தெரியும் ட்ரேடர்ஸ்க்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 1 மினிட்ல தெரியறது கொஞ்சம் கஷ்டம் தான் ப்ரோ. ஏன்னா, ஸோ வாங்க வந்து எப்படி ப்ராசஸ் எப்படி ஆகும் அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க பிஎஸ்சி ஓட வெப்சைட்ல போணும். ஸோ பிஎஸ்சி வெப்சைட்குள்ள போயிட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன கம்பெனி வந்து சர்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, ஸோ அந்த கம்பெனியோட நேம் வந்து இந்த சர்ச் பாக்ஸ்ல அடிங்க. ஸோ எக்ஸாம்பிளா பார்த்தீங்கன்னா, இங்க வந்து நான் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு அடிச்சிருக்கேன். பட் நீங்க உங்களுக்கு என்ன கம்பெனி வேணுமோ நீங்க அத வந்து அடிங்க. ஸோ அதுக்கடுத்து நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனௌன்ஸ்மென்ட் செக்ஷன்ல போணும். ஸோ அனௌன்ஸ்மென்ட் செக்ஷன்ல போனீங்கன்னா, இந்த மாரி ஒரு ஆரோ மார்க் இருக்கும். இந்த ஆரோ மார்க்க கிளிக் பண்ணி நீங்க அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்க வந்து இந்த மாரி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். ஸோ இந்த இன்டர்ஃபேஸ்ல என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்க வந்து டேட் குடுத்துருப்பாங்க. எந்த டேட்ல வந்து ரிசல்ட் வரும் அப்படிங்கிறது. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா, பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ். ஸோ பிரிட்டானியா பிஸ்கட்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. குட் டே இந்த மாரிலாம் இருக்கும். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா வந்து 5ஆம் தேதி ஆகஸ்ட் மாசம் நாங்க வந்து ரிசல்ட் சொல்லுவோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது அனௌன்ஸ்மென்ட் குடுத்துருக்காங்க. ஸோ அந்த அனௌன்ஸ்மென்ட் எப்ப குடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 29 ஜூலை மாசம் குடுத்துருக்காங்க. ஸோ 29 ஜூலை மாசம் வந்து அவங்க சொல்ட்டாங்க. நாங்க வந்து 5ஆம் தேதி ரிசல்ட் சொல்லுவோம் அப்படின்னு. பட் எந்த கம்பெனியும் பார்த்தீங்கன்னா, அவ்வளவா டைமிங் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஸோ டைமிங்னா நாங்க வந்து அந்த ரிசல்ட் அப்டேட். ஸோ இந்த பிடிஎஃப் வந்து அப்லோட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரிசல்ட் வந்து எந்த டைமிங்ல போடுவோம் அப்படின்னு எந்த கம்பெனி அவ்வளவா சொல்றது இல்ல. ஸோ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். தட்டிக்கிட்டே இருக்கணும். வந்துருச்சா, 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 வரலையா, வரலையா அப்படின்னு. ஸோ இப்போதைக்கு இதான் நம்மளால பண்ண முடியும். பட் மேக்ஸிமம் நம்ம இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர். ஸோ இந்த பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்களும் தட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அவங்க தட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா, அவங்க ஆள் வச்சிருப்பாங்க. ஸோ இவ்வளோ பணம் சம்பாதிக்கிறாங்க. ஸோ ஆள் வச்சு தான் வந்து தட்டிக்கிட்டே இருப்பாங்க. ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இவங்க எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப இன்னைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 130 கம்பெனியோட ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ இந்த 130 கம்பெனில பார்த்தீங்கன்னா, ஒரு டாப் 25 கம்பெனி பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு கொஞ்சம் லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப்பா இருக்கும். அடுத்து மீதி கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு கொஞ்சம் மைக்ரோ கேப், நானோ கேப் அந்த மாரி இருக்கும். ஸோ இந்த டாப் 25 கம்பெனிலயும் பார்ப்பாங்க. பட் மேக்ஸிமம் எல்லாத்தையும் பார்ப்பாங்க. எல்லாத்தையும் பார்த்து அவங்க வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ எந்த கம்பெனியோட ரிசல்ட் நல்லா வந்திருக்கு. ஸோ நல்லா வந்தோனே அப்படியே மேல பார்க்க ஆரம்பிச்சுரும். அதாவது மார்க்கெட் ஓப்பனா இருக்கிறம்போது மட்டும் தான். ஸோ மேக்ஸிமம் ஒரு சில கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா, 3:30க்கு அடுத்து தான் வரும். ஸோ 3:30க்கு அடுத்து தான் வரும். நீங்க அதோட ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா, அடுத்த நாள் தான் பார்க்க முடியும். ஸோ அடுத்த நாள் நீங்க செக் பண்ணிக்கலாம். பட் மார்க்கெட் ஓப்பனா இருக்கும்போதே வந்துச்சுன்னா, அத நீங்க ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். வந்துருச்சா, வந்துருச்சா, வந்துருச்சா அப்படின்னு. ஸோ இது ஓரளவுக்கு கொஞ்சம் டைம் வேஸ்ட் பண்ற மாரி தான் இருக்கும். ஸோ நீங்க எதுக்கு அப்படி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இது வந்து ஷார்ட் டெர்ம்க்கு நீங்க ஒரு 5% 2% சம்பாதிக்கிறதுக்கு இப்படி பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கொஞ்சம் வேஸ்ட்டு தான். டைம் வேஸ்ட் ஆகும். உங்க டைம் தான் வேஸ்ட் ஆகும். பிளஸ் இன்னொன்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க அத பிடிஎஃப்ப வந்து பார்த்துட்டீங்க. ஓகே. பார்த்துட்டீங்க. ரீஃப்ரெஷ் பண்ணி நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க பிடிஎஃப்ப. பிளஸ் நீங்க அதுக்கடுத்து ரிசல்ட்ட வந்து படிக்கணும். ரிசல்ட்ட படிச்சுட்டு, ஸோ அவங்க ரிசல்ட் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்க்கணும். பார்த்துட்டு, அந்த ஷேர் வந்து மேல ஏறுமா, கீழ இறங்குமா அப்படின்னு உங்களால கன்ஃபார்மா சொல்ல முடியாது. ஏன்னா, இப்ப நல்லா வர ரிசல்ட்டே பார்த்தீங்கன்னா வந்து ஷேர் வந்து கீழ விழுந்துருது. ஸோ என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் நம்மளால பண்ணவே முடியாது. ஸோ இது ஓரளவுக்கு கொஞ்சம் வேஸ்ட்டு தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ நீங்க வந்து இந்த மாரி லாங் டெர்ம்க்கு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பாருங்களேன். ஏன் வந்து ஷார்ட் டெர்ம்க்கு உடனே ரிசல்ட் வந்தோனே ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படின்னு பார்க்குறீங்க. ஸோ ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு தான் அந்த மாரி கேள்வி கேட்டிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சுக்கோங்க. அது கொஞ்சம் கஷ்டம் தான். ரொம்ப கஷ்டம். இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்மால மட்டும் தான் வந்து அதெல்லாம் பண்ண முடியும். ஸோ அதுக்கடுத்த கமெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து 2040க்கு இவர் வந்து லாங் டெர்ம்க்கு ரொம்ப யோசிச்சிருக்காரு. ஸோ 2040ல ஈவி செக்டர் பத்தி ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஈவி செக்டர்ல பார்த்தீங்கன்னா வெஹிக்கிளு, பவர் ஸ்டேஷனு, பவர் கிரியேட் பண்ற கம்பெனிய பத்தி ஏதோ கேட்டிருக்காரு போல. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து பேட்டரி, கம்பெனி ஃபண்டமெண்டல் அனலைசிஸும் அத பத்தி வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வாங்க என்ன அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து வெஹிக்கிள பத்தி கேட்டிருந்தாரு. ஸோ நிஃப்டி ஆட்டோவ வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ நிஃப்டி ஆட்டோவோட இண்டெக்ஸோட நீங்க மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா வந்து 21,94,000 கோடி. ஸோ பிஇ ரேஷியோ பார்த்தீங்கன்னா வந்து 24.5. ஸோ மேக்ஸிமம் இதான் வந்து ஃபண்டமெண்டல்ல பார்ப்பாங்க. பிஇ ரேஷியோ எப்படி இருக்கு அப்படின்னு. ஸோ இந்த பிஇ ரேஷியோ வந்து இண்டெக்ஸோட வேல்யூவ வச்சு என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனியோட பிஇ ரேஷியோ வந்து கம்பேர் பண்ணுவாங்க. ஸோ எப்பயுமே பார்த்தீங்கன்னா, இண்டெக்ஸோட பிஇ ரேஷியோ வந்து நம்ம கம்பெனியோட பிஇ ரேஷியோ வந்து கம்மியா இருக்கணும். ஸோ 24.5 விட எந்த கம்பெனி வந்து கம்மியா இருக்கோ, அந்த கம்பெனி இப்போதைக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் அண்டர் வேல்யூட் கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போதைக்கு எந்தெந்த கம்பெனி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஓகே. ஃபர்ஸ்ட்டு வந்து அவரு வெஹிக்கிள பத்தி கேட்டாரு. ஸோ வெஹிக்கிள்ல பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே ஒரு நாள் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ல மாற தான் போறாங்க. ஸோ எவங்க ஃபர்ஸ்ட்டு வருவாங்க, எவங்க ஷேர் நல்லா ஏறும் அப்படிங்கிற கன்ஃபர்மேஷனும் எதுவும் சொல்ல முடியாது. பட் பட் நீங்க ஸ்டடி பர்ப்பஸ்க்கு வேணா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ எந்தெந்த ஷேர் வந்து ஓரளவுக்கு நல்லா மேல ஏறும் அப்படின்னு. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வந்து மஹிந்திரா இருக்கு. ஸோ இவங்க பிஇ ரேஷியோ பார்த்தீங்கன்னா வந்து 29. ஸோ நீங்க அதில பார்த்துருப்பீங்க. நம்ம ஆட்டோமொபைல் இண்டெக்ஸோட பிஇ ரேஷியோ பார்த்தீங்கன்னா வந்து 24.5.
ஸோ அதை விட கம்மியாக இருக்கணும் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து ஓரளவுக்கு லைட்டாக மேலே இருக்குது. ஸோ பிஇ ரேஷியோ வந்து 29 இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகியோடது பார்த்தீங்கன்னா வந்து பிஇ ரேஷியோ 27.9. மார்க்கெட் கேப் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கணும், அதிகமாக இருக்கணும். ஸோ 50,000 crore மேலே இருந்துச்சுன்னா அது வந்து லார்ஜ் கேப் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து 10,000க்கு மேலே 50,000 அண்டரில் இருந்துச்சுன்னா மிட் கேப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஸ்மால் கேப்பில் ஓரளவுக்கு அவ்வளோவா போக வேணாம். 10,000க்கு மேலே இருக்கிறதே அவ்வளோவா செக் பண்ணுங்கள், ஸ்டடி பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் இவங்க ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் இவங்க தான் வந்தாங்க. அதுக்கடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா கம்பெனியும் வர ஆரம்பிச்சோடனே இவங்களோட மார்க்கெட் ஷேர் வந்து இறங்க ஆரம்பிச்சிருச்சு. மார்க்கெட் ஷேர் இறங்கினோடனே பார்த்தீங்கன்னா அப்புறம் அவங்க ஷேரும் இறங்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கடுத்து ஜாகுவார் லேண்ட் ரோவர் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபுல்லாக எலக்ட்ரிக் செக்மெண்ட்டில் மாற்றிட்டாங்க. பட் இன்னும் அவ்வளோவா கார் வந்து அவ்வளோவா இன்னும் கொண்டு வரல. ப்ளஸ் அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க டிசைனும் நல்லா இல்லை அப்படின்னு நிறையா கிரிட்டிசைஸ் வேறு பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து பஜாஜ் ஆட்டோவில் பார்த்தீங்கன்னா இவங்க டூ வீலரில் எலக்ட்ரிக் செக்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஹியூண்டை மோட்டர் பார்த்தீங்கன்னா இவங்களும் எலக்ட்ரிக் செக்மெண்ட்டில் ஓரளவுக்கு வந்துருவாங்க. அப்புறம் எய்ச்சர் மோட்டர் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ராயல் என்ஃபீல்டு. ஸோ ஓரளவுக்கு ராயல் என்ஃபீல்டை வந்து எலக்ட்ரிக்கில் கொண்டு வருவாங்களா அப்படின்னு பார்ப்போம். அதுக்கடுத்த கம்பெனி பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் மோட்டரு. ஸோ இவங்களும் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் இருக்காங்க டூ வீலரில். ஹீரோ மோட்டோகார்ப் பார்த்தீங்கன்னா இவங்களும் டூ வீலரில் இருக்காங்க. ஃபோர்ஸ் மோட்டர் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஓரளவுக்கு அந்த மினிவேன் மாதிரி இருக்கும். ஸோ மினிவேன் மாதிரி பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்க ஃபோர்ஸ் மோட்டரு. அப்புறம் ஓலா எலக்ட்ரிக் பார்த்தீங்கன்னா இவங்க ஃபுல்லாகவே எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் தான் இருக்காங்க. ஏத்தர் எனர்ஜி. அப்புறம் ஒலக்ட்ரா கிரீன் டெக் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து எலக்ட்ரிக் பஸ் உருவாக்குறவங்க. ஸோ இவங்களும் பார்த்துக்கோங்க. பட் மார்க்கெட் கேப் பாருங்கள், வெறும் 11,870 தான் இருக்குது. ஸோ எலக்ட்ரிக் பஸ் உருவாக்குறாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அவங்களுக்கு ஆர்டர் கிடைக்கணும்ல. ஆர்டர் கிடைச்சா தானே அவங்களுக்கு சேல்ஸ் அதிகமாகும். எல்லாமே இதாகும், ஷேர் பிரைஸ் அதிகமாகும். ப்ளஸ் லேண்ட்மார்க் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஆட்டோமொபைல் கம்பெனி இல்லை. இவங்க வந்து ஒரு மாதிரி ரீட்டைல் செக்மெண்ட் மாதிரி. ஸோ எக்ஸாம்பிளாக நீங்கள் எப்படி வச்சுக்கலாம், நம்ம பிரிட்டானியா ப்ராடக்ட்ஸ் இருக்குது, அதாவது பிஸ்கட் இருக்குது. ஸோ அந்த பிஸ்கட் என்ன செய்வாங்க, டிமார்ட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி இருக்காங்க. அவங்க கடை வச்சுருக்காங்க. ஸோ அந்த கடையில் பிஸ்கட்லாம் இருக்கும். நீங்கள் அந்த டிமார்ட் கடையில் தான் போய் வாங்குவீங்களே தவிர பிரிட்டானியாட்ட ஸ்ட்ரெயிட்டாக போய் வாங்க மாட்டீங்க. ஸோ இதே மாதிரி தான் அந்த கார் விற்கிறவங்க இவங்க. ஸோ கார் விற்கிறவங்க இவங்க அந்த மஹிந்திரா, டாடா மோட்டார்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லேண்ட்மார்க் கார்ஸ் அப்படிங்கிற வருவாங்க. பட் இவங்க பார்த்தீங்கன்னா இவங்க ப்ரீமியம் கார் விற்கிறவங்க. ஸோ பென்ஸு, பிஎம்டபிள்யூ இந்த மாதிரி பெரிய பெரிய ப்ரீமியம் கார் விற்கிறவங்க லேண்ட்மார்க் கார்ஸு. அவங்க மார்க்கெட் கேப் பாருங்க, ஒன்லி 2,000 crore தான் இருக்குது. ஸோ ஓரளவுக்கு ஸ்டடி பண்ணணும்னா பண்ணுங்கள். பட் 10,000 crore மேலேயே கொஞ்சம் ஓரளவுக்கு செக் பண்ணுங்கள். ஸோ ஒரு 12 சீரிஸ் மேலே பாருங்கள். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டோ காம்பனன்ட்ஸ் பற்றி பார்ப்போம். ஏன்னா நம்ம எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மேனுஃபேக்சரை பற்றி பார்த்தா மட்டும் பத்தாது. ஏன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஆட்டோ காம்பனன்ட்ஸ் உள்ளே இருக்கிற பார்ட்ஸ் கிரியேட் பண்ணுறவங்களும் ஓரளவுக்கு கொஞ்சம் முக்கியமானவங்க தான். அவங்களும் நம்ம செக் பண்ணணும். ஸோ ஆட்டோ காம்பனன்ட்ஸ் உருவாக்குறவங்கள பார்த்தீங்கன்னா வந்து மார்க்கெட் கேப் பாருங்கள், 1,19,000 தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பிஇ ரேஷியோ பார்த்தீங்கன்னா வந்து 54. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு நீங்களும் நிஃப்டி ஆட்டோவில் என்ன இருந்துச்சோ அதவே செக் பண்ணிக்கோங்க. ஸோ 24.5. இதுக்குன்னு தனியாக இண்டெக்ஸ்லாம் இல்லை, ஆட்டோ மொபைலுக்குள்ளேயே தான் வரும். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா போஸ் இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சம்வர்தன் மதர்சனு, அப்புறம் சாஃப்ட்வேர் இந்தியா, யூனோ மிண்டா, எம்ஆர்எஃப் டயரு, டியூப் இன்வெஸ்ட்மெண்ட்டு, அப்புறம் பாரத் ஃபோர்ஜ் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோ மொபைலோட பார்ட்ஸ் உருவாக்குறவங்க. உள்ளே நிறையா பார்ட்ஸ் இருக்கும்ல, அதை வந்து உருவாக்குறவங்க. ஸோ இவங்க பிஇ ரேஷியோலாம் பார்த்தீங்கன்னா 26, 61, 67, 33, 86. ஸோ 24.5 வந்து ஆவரேஜாக இருக்குது. ஓரளவுக்கு சம்வர்தன் மதர்சன் ஓரளவுக்கு கம்மியாக இருக்காங்க. எம்ஆர்எஃப் டயர் ஓரளவுக்கு கம்மியாக இருக்காங்க. பட் அவங்க ப்ரைஸ் பார்த்துக்கோங்க, 1,45,000. ஸோ அதுக்கடுத்து பாரத் ஃபோர்ஜுக்கு அடுத்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பாரத் ஃபோர்ஜுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரி டயர் இண்டஸ்ட்ரீஸில் இருக்காங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஹெவி வெஹிக்கிள் டயரு. ஸோ இந்த ஜேசிபி மாதிரி, அப்புறம் பெரிய பெரிய கிரேனு, அந்த கிரேனுக்குலாம் ஒரு சில டயர் இருக்கும். ஸோ அந்த டயர் வந்து பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ் டயர் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து எண்டியூரன்ஸ் டெக்கு, எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ், இங்கே பேட்டரி இண்டஸ்ட்ரியை பற்றி கேட்டிங்க. ஸோ எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அப்போலோ டயர்ஸு, சோனா பிஎல்டபிள்யூ, மதர்சன் வயரிங்கு, ZF கமர்ஷியலு. ஸோ இவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோ பார்ட்ஸ் கிரியேட் பண்ணுறவங்க. ப்ளஸ் இவங்க பிஇ ரேஷியோ பார்த்துக்கோங்க, 24.5 இருந்துச்சு. ஸோ ஓரளவுக்கு எல்லாமே அதிகமாக தான் இருக்குது. அப்போலோ டயர்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ப்ளஸ் ஃபண்டமெண்டல்ஸில் இது பார்த்துக்கோங்க, மார்க்கெட் கேப்பு. ஸோ 25,000க்குள்ளே இருக்குது. இது வந்து 55,000. ஸோ ஓரளவுக்கு கொஞ்சம் மிட் கேப் கேட்டகரியில் வருது இதெல்லாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ZF கமர்ஷியலுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ZF கமர்ஷியலுக்கு அடுத்து வந்து அசாஹி இந்தியா கிளாஸ் இருக்குது. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா வந்து நம்ம காரில் வந்து கிளாஸ் இருக்கும். ஸோ ஃப்ரண்ட்டில் அந்த கிளாஸ் இருக்கும். அதுக்கடுத்து நம்ம டோரில் கிளாஸ் இருக்கும். அந்த டோரில் கிளாஸ்லாம் மாட்டுறது பார்த்தீங்கன்னா வந்து அசாஹி இந்தியா கிளாஸ் லிமிடெடோட தான். ஸோ பிஇ ரேஷியோ பார்த்தீங்கன்னா வந்து 63 இருக்குது. அடுத்து மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா 20,327 இருக்குது. ஸோ ஓரளவுக்கு எல்லாமே பார்த்துட்டீங்க. பட் நீங்கள் Q1 ரிசல்ட்டும் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கணும். அவங்க ரிசல்ட் எப்படி வருது, சேல்ஸ் அதிகமாகுதா, ப்ராஃபிட் அதிகமாகுதா அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ப்ளஸ் ஃப்ராட் எதுவும் பண்ணுறாங்களா அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சுந்தரம் ஃபாஸ்ட்னர்ஸு, அமரராஜா எனர்ஜி இன்னொரு வந்து பேட்டரி கம்பெனி. ஸோ இதை செக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து சிஇ ஆட்டோமோட்டிவ், கிராஃப்ட்மேன் ஆட்டோ, ஜேபிஎம் ஆட்டோ. ஸோ இதெல்லாம் 14,837 கிட்ட வந்துருச்சு. ஸோ ஜேபிஎம் ஆட்டோவுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஜேபிஎம் ஆட்டோவுக்கு அடுத்து வந்து கேப்ரியல் இந்தியா, சிஎட் டயர்ஸு,
அதுக்கடுத்து பெல்ரைஸ் இண்டஸ்ட்ரீஸ், மிண்டா கார்ப்பரேஷனு, ஸ்ரீராம் பிஸ்டன்ஸு. ஸோ ஓரளவுக்கு 10,500 கிட்ட வந்துருச்சு. ஸோ 25 கம்பெனி வந்து பார்த்துருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து பவர் ஸ்டேஷன் பத்தி கேட்டிருந்தாரு. ஸோ பவர் ஸ்டேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிஃப்டி எனர்ஜி தான் ஓரளவுக்கு கொஞ்சம் பார்க்குற மாரி இருக்கும். ஸோ அவங்க மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா வந்து 56,221,00,00,000. பிஇ ரேஷியோ வந்து பார்த்துக்கோங்க 15.6. ஸோ இப்போ வந்து வாங்க கம்பெனிய பத்தி என்னன்னு தெரிஞ்சுக்குருவோம். ஃபர்ஸ்ட் கம்பெனி பார்த்தீங்கன்னா வந்து என்டிபிசி. ஸோ இவங்க மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா வந்து 3,23,000. ஸோ பிஇ ரேஷியோ பார்த்தீங்கன்னா வந்து 13.48. ஸோ நம்ம நிஃப்டி எனர்ஜியோட பிஇ ரேஷியோ பார்த்தீங்கன்னா வந்து 15.4 கிட்ட இருந்துச்சு. ஸோ 13.48 ஓரளவுக்கு கம்மியா தான் இருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ நீங்க இப்படி தான் செக் பண்ணணும். ஃபண்டமெண்டல் இப்படி தான் செக் பண்ணணும். ஸோ நிஃப்டி எனர்ஜியோட இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து 15.4 இருக்கு. பிஇ ரேஷியோ வந்து கம்பெனியோட பார்த்தீங்கன்னா வந்து 13.48 இருக்கு. ஸோ கம்மியா இருக்கு. அப்ப அண்டர் வேல்யூட் ஸ்டாக். ஸோ ஓரளவுக்கு கொஞ்சம் கம்மியா தான் பிரைஸ் இருக்கு. 333.50 பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கரெக்ட்டான பிரைஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மார்க்கெட் கேப் பார்த்துக்கோங்க 3,23,000. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து பவர் கிரிட் கார்ப்பரேஷன். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா வந்து இவங்க ரெனோவபிள் அவ்வளவா இல்ல. ஏன்னா இவங்க ரெனோவபிள் எனர்ஜி செக்டர பார்த்தீங்கன்னா வந்து என்டிபிசி கிரீன் அப்படின்னு தனியா பிரிச்சுட்டாங்க. ஸோ நீங்க ரெனோவபிள்ல ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்டிபிசி கிரீன வந்து செக் பண்ணுங்க. ஸோ அதுக்கடுத்து பவர் கிரிட் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து எனர்ஜி ரெனோவபிள்ல இருந்தாலும், இல்லனாலும் இவங்க வந்து கண்டிப்பா இருந்தாகணும். ஏன்னா அவங்க பவர வந்து டிரான்ஸ்மிட் பண்றவங்க. ஸோ பவர டிரான்ஸ்மிட் பண்றதுக்கு இவங்க கண்டிப்பா தேவைப்படும். அவங்க ரெனோவபிள் இருந்தாலும், இல்லாட்டியும் பவர் கிரிட் கண்டிப்பா தேவைப்படுவாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து அடானி பவர். ஸோ இவங்களும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ரெனோவபிள்ல கொஞ்சம் கொஞ்சமா மேல ஏறிக்கிட்டே தான் வராங்க. அடானி கிரீன் பார்த்தீங்கன்னா இவங்க ஃபுல்லாவே கிரீன் எனர்ஜில தான் இருக்காங்க. டாடா பவரும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா ரெனோவபிள்ல தான் இருக்காங்க. ஸோ அடானி எனர்ஜி சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து அடானி டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு பேர் இருந்துச்சு. ஸோ இவங்க பவர் கிரிட் என்ன பண்றாங்களோ, டிரான்ஸ்மிட் பண்ற பவர். அதாவது நம்ம நெறைய வயர்லாம் பார்த்துருப்போம். ஸோ அந்த பவர் கிரிட் என்ன பண்றாங்களோ, அதே தான் பார்த்தீங்கன்னா, அடானி எனர்ஜி சொல்யூஷன் பண்றாங்க. டிரான்ஸ்மிட் பண்றது. ஸோ அதுக்கடுத்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, நீங்க இதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. பிஇ ரேஷியோவும், மார்க்கெட் கேப் தான் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட்டு நம்ம ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் பண்றதுல. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி இருக்காங்க. என்டிபிசி கிரீன் எனர்ஜி. ஸோ சொன்னேன்ல என்டிபிசிய வந்து தனியா பிரிச்சுட்டாங்க அப்படின்னு. ஸோ கிரீன் எனர்ஜிய ஃபோக்கஸ் பண்ணணும்னா, நீங்க என்டிபிசி கிரீன் எனர்ஜிய செக் பண்ணிக்கலாம். என்ஹெச்பிசி பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஃபுல்லா ஹைட்ரோ பவரு. டோரன்ட் பவர் பார்த்தீங்கன்னா, இவங்களும் ஓரளவுக்கு கொஞ்சம் பிரைவேட் கம்பெனி. எஸ்ஜேவிஎன் பார்த்தீங்கன்னா, இவங்களும் ஹைட்ரோ பவரு. நெய்வேலி லிக்னைட் கார்ப்பரேஷன் இந்தியா இவங்க. ஸோ லிக்னைட்ட வச்சு கிரியேட் பண்றவங்க பவர. ஸோ இவங்க பிஇ ரேஷியோலாம் பார்த்துக்கோங்க. 40 இருக்கு, 43. என்டிபிசி கிரீன்லாம் 159 இருக்கு. ஏன்னா, இவங்க டிமாண்ட் அதிகமாயிருச்சு. அதாவது பிரைஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. வேல்யூவேஷன் அதிகமா குடுத்துருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு கொஞ்சம் கீழ வந்த பிறகு ஏதாவது செக் பண்ணணுமா செக் பண்ணுங்க. மார்க்கெட் கேப்லாம் பார்த்துக்கோங்க. 96,000லேருந்து கிட்டத்தட்ட இங்க 33,000 முடிய இருக்கு. நெய்வேலி லிக்னைட் கார்ப்பரேஷனுக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ப்ளஸ் இதுக்கு வேற 15 இருந்துச்சு. 15.4 வேற என்ன இருக்கு? என்டிபிசி கிரீன் எனர்ஜி ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்கு. அடுத்து என்ஹெச்பிசி 28 கம்மியா இருக்கு. 23 டொரன்ட் பவர் கம்மியா இருக்கு. எஸ்ஜேவிஎன் கொஞ்சம் இன்னும் அதிகமாவே இருக்கு. என்எல்சி பார்த்தீங்கன்னா 12 இருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து சிஇஎஸ்சி இவங்க பிஇ ரேஷியோ பாருங்க 15.80. மார்க்கெட் கேப் வந்து 21,700. ஸோ ரிலையன்ஸ் பவர் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் டேஞ்சரான ஸ்டாக். இப்போ வந்து ஏன்னா வந்து ஏற்கனவே அனில் அம்பானி. ஸோ இது வந்து அனில் அம்பானியோட கம்பெனி 3000 கோடி லோன் ஃப்ராடுல வந்து ஓரளவுக்கு வந்து மாட்டியிருக்காங்க. ஸோ சர்க்கிட் மேல விழுந்துகிட்டே இருந்துச்சு. அத வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு செக் பண்ணாதீங்க. ஏன்னா கொஞ்சம் டேஞ்சரான ஸ்டாக்கு. அதுக்கடுத்து நாவா, ஏசிஎம்இ சோலார் ஹோல்டிங்ஸு, அப்புறம் ஜேபி பவர் வெஞ்சர்ஸு. ஸோ அதுக்கடுத்து இது இல்லாம இன்னொன்னு நீங்க சோலார் ஓரளவுக்கு செக் பண்ணிக்கோங்க. ஸோ சோலார்ல பார்த்தீங்கன்னா வந்து வாரி எனர்ஜி அப்படின்னு இருக்காங்க. ஸோ வாரி எனர்ஜி பிளஸ் பிரீமியர் எனர்ஜி. ஸோ பிரீமியர் எனர்ஜியும் செக் பண்ணிக்கோங்க. இவங்க ஃபுல்லா பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லா சோலார் ரிலேட்டட் ஒர்க் தான் இவங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஜேபி பவரு, இண்டிகிரிட் ட்ரஸ்ட்டு, ரிலையன்ஸ் இன்ஃப்ரா. ஸோ இவங்களும் பார்த்தீங்கன்னா வந்து அனில் அம்பானி கம்பெனி தான். ஓரளவுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருங்க. கேபிஐ கிரீன் எனர்ஜி கொஞ்சம் செக் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு நல்ல கம்பெனி தான். பவர் கிரிட் இன்ஃப்ரா, அடுத்து ஜிஎம்ஆர் அர்பனு. ஸோ ஓரளவுக்கு போதும். 7,000 மார்க்கெட் கேப் கிட்ட வந்தாச்சு. ப்ளஸ் பிஇ வந்து செக் பண்ணிக்கோங்க எப்படி இருக்குன்னு. ஏன்னா 15.4 வந்து நார்மலா இப்ப போய்க்கிட்டு இருக்கு. ஓரளவுக்கு நிஃப்டி எனர்ஜி இண்டெக்ஸ் மேல ஏறிருச்சுன்னா, ஸோ இதுவும் ஓரளவுக்கு மேல ஏற சான்ஸ் இருக்கு. செக் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போ உங்க டவுட் கிளியர் ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து 2040 முடிய வந்து எந்த கம்பெனியும் வந்து நிலைக்காது. ஏன்னா இப்ப ரிலையன்ஸோட கம்பெனியே பாருங்க. அனில் அம்பானியோட கம்பெனி. முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஏதாவது ஃப்ராட் பண்ணாங்க. ஃப்ராட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா வந்து கீழ இறங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கம்பெனிய சூஸ் பண்ணணும்னா, நீங்க சூஸ் பண்ணும்போது எப்பயுமே வந்து நியூஸ் பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஸோ நியூஸ் பார்த்தா தான் ஓரளவுக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். ப்ளஸ் நீங்க பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு கீழ இருக்கும்போது வாங்கணுமே தவிர, மேல இருக்கும்போது வாங்கக்கூடாது. ஸோ இப்ப என்டிபிசி கிரீன் எனர்ஜியே பார்த்தீங்கன்னா வந்து 100 இருக்கு. ஸோ 100 இருக்கும்போது வாங்கணுமா அப்படின்னு கேட்டா கொஞ்சம் டஃப் தான். கொஞ்சம் கீழ இருக்கும்போது 80 இருக்கும்போது வாங்குனீங்கன்னா, உங்க பிஇ ரேஷியோ கம்மியா இருக்கும். ஸோ பிஇ ரேஷியோ செக் பண்ணி வாங்குங்க. அது வந்து இம்பார்ட்டன்ட்டு. ஓவர் வேல்யூல வாங்குறீங்களா? இல்ல அண்டர் வேல்யூல வாங்குறீங்களா? அப்படின்னு தெரியும். ஸோ வெஹிக்கிள பத்தி கவர் பண்ணாச்சு. பவர் ஸ்டேஷன பத்தி கவர் பண்ணியாச்சு. அப்புறம் பேட்டரி வந்து கவர் பண்ணியாச்சு. பேட்டரியில பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸிமம் வந்து எக்ஸைட் இருக்காங்க. பிளஸ் வந்து அமர் ராஜா எனர்ஜி இருக்காங்க. ஸோ இது வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. அந்த வீடியோவ வந்து போட்டுறலாம். ஸோ இந்த வீடியோல அவ்வளோதான். அடுத்த வீடியோல பார்ப்போம். நான் தான் ஸ்டாக்கர். குட் பை.